வணக்கம். இன்றைய செய்திகள். ஊராட்சி செயலர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் கவன ஈர்ப்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை எல்ஜி ரவுண்டானாவில் துவங்கி ராஜரத்தினம் மைதானம் வரை நடந்த பேரணிக்கு அந்த சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார். பேரணியில் பங்கேற்ற ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். பின்னர் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து தூய்மை காவலர் பாலசுப்ரமணியன் கூறும்போது, கிராமப்புற ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குனர், தூய்மை காவலர், சுகாதாரம் ஊக்குவிப்போர் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்களுக்கு அரசு தொகுப்பூதியமாக மாதம் 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வழங்குகிறது. இதை குறைந்தபட்சம் 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி கடந்த 4 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். அரசும் அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடைநிலை ஊழியர்களின் வாழ்வாதாரம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து போராடியும் அரசு கண்டுகொள்ளாததை எதிர்த்தும் அதிகாரிகளுக்கு இதன் அவசியத்தை நினைவுறுத்தவும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். அதேபோல ஊராட்சி செயலர் பதவியில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்தோருக்கு சிறப்பு நிலை மற்றும் தேர்வு நிலை அடிப்படையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க அரசு முன்வர வேண்டும். ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புதிதாக பணியில் சேர்ந்த ஊராட்சி செயலர்கள் பெறும் ஊதியத்தையே பல ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ள ஊழியர்களும் பெறுகின்றனர். இதே போன்று ஊராட்சி செயலர்களுக்கு ஒரே நிலை ஊதியம் என்பதை மாற்றி பணி அனுபவத்தின் அடிப்படையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளோம். ஊராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். எங்களது 12 அம்ச கோரிக்கைகள் குறித்து ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் செயலர் மற்றும் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்துள்ளோம். அதிகாரிகளின் நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட போராட்டத்தை துவக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி உண்ணாவிரதம் இருந்த செவிலியர்களை போலீசார் கைது செய்து நள்ளிரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். அவர்கள் அங்கேயே போராட்டத்தை தொடர மீண்டும் போலீசார் அவர்களை கைது செய்து மண்டபத்தில் தங்க வைத்தனர். அங்கும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். சென்னை ஓமந்தூரார் தோட்டம் சிவானந்தா சாலையில் திமுக அளித்த வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதை கண்டித்தும் செவிலியர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலரிடம் நடத்திய பேச்சில் உடன்பாடு ஏற்படாததால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டனர். வழியில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட 7 செவிலியர்களுக்கு சைதாப்பேட்டை, தாம்பரம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை தொடர்ந்தனர். நள்ளிரவு போலீசார் அவர்களை கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளிடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேச்சு நடத்தினார். அதிலும் தீர்வு ஏற்படாத நிலையில் மண்டபத்திலேயே போராட்டத்தை தொடர்வதாக செவிலியர்கள் அறிவித்தனர். எனினும் போலீசார் தரப்பில் அவர்களை மாலை 6 மணிக்கு மேல் கலைந்து செல்லும்படி கூறினர். அதை ஏற்று 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் வெளியேறிய நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க செயலர் சுபின் இது குறித்து கூறுகையில், வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்ற வேண்டுமா என அமைச்சர் கேட்கிறார். அமைச்சருடனான சந்திப்பு திருப்தியாக இல்லை. அதனால் எங்கள் போராட்டத்தை முடிந்தவரை தொடருவோம். போலீசார் எங்களை கைது செய்து சிறையில் அடைக்கட்டும். எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணாதவரை போராட்டம் தொடரும். மண்டபத்தில் இருந்து எங்களை வெளியேற்ற கழிப்பறைகளை போலீசார் மூடி நெருக்கடி கொடுக்கின்றனர் என்று கூறினார். இது குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில், திமுக அரசு பொறுப்பேற்ற பின் 3783 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு உள்ளனர். இன்னும் 8322 பேர் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். பணி ஆணைகள் வழங்கப்படும் போதே காலி பணியிடங்கள் ஏற்பட்டால் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டது. காலி பணியிடங்கள் இருந்தும் பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் குற்றம் சொல்லலாம். காலி பணியிடங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை இல்லை. பணி ஆணைகளில் உள்ள விதிமுறைகளை தெரிந்து கொள்வது அவசியம். இந்த அரசு யாரையும் கைவிடவில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் புதிதாக இணைக்கப்பட உள்ள வால்வோ ஏசி பேருந்துகளில் 20 முதல் 30% வரை கட்டணம் கூடுதலாக இருக்கும் என்று அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றுக்கு அனுமதி வழங்கும் போது அக்கட்சிகள் பின்பற்ற வேண்டியவை தொடர்பான நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.